இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இத தேடினா ஏறாத கடை இல்ல, போகாத இடம் இல்ல. நீ எப்படி கண்டுபிடிச்ச? எங்க ஜனாமா கல்யாணம் ஆன புதுசுல அடகு வச்ச தோடு அது. அத திரும்ப அவங்களால மீட்க முடியல. அந்த தோட அவங்க பல வருஷமா தேடிக்கிட்டு இருக்காங்க. ஓ, அவங்க வீட்டுக்காரர் பேர் என்ன? தங்கவேலு ஜனகாம்பாள். அப்ப அந்த தோடுல இருக்கிற இனிஷியல் அதானோ இவங்க? ஐயா, உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் நாங்க பணம் தரோம். அந்த தோடு எங்களுக்கு வேணும். எனக்கு தங்கம் என்ன ரேட் இருக்கோ அதை விட 3 மடங்கு கூட நாங்க கொடுக்கறோம். ப்ளீஸ் எங்களுக்கு அந்த தோடு மட்டும் கொடுக்கறீங்களா? இல்லம்மா, அதெல்லாம் விக்கிற பொருள் இல்ல. நீங்க முதல்ல கிளம்புங்க. எனக்கும் அந்த தோடு சென்டிமெண்ட் தான்மா. என் பொண்டாட்டிக்கு நான் முதல்ல வாங்கி கொடுத்த தோடு அது. ரொம்ப ராசியான நகமா. அது கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கைய ஓஹோன்னு மாறிச்சு. இப்ப வரைக்கும் அவ அந்த தோட தன் காதுல தான் போட்டிருக்கா. அதுதான் அவ அடையாளமே. நீ பாட்டுக்கு அந்த தோட கழட்டி கொடுன்னு கேக்குற? அது வெள்ளிக்கிழமை அதுவுமா? என்னமா நீ? என்னங்க, என்ன சத்தம்? யார் இவங்க? ஏதாவது பிரச்சனையா? ஐயா, எனக்கு புரியுது. ஆனா என் பாட்டிக்கு தாத்தா நினைவா இருக்கிறது அந்த தோடு மட்டும்தான். எங்க தாத்தா கல்யாணம் ஆகி 5 வருஷத்திலே இறந்துட்டாரு. அவர் கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி கூலி வேலை பார்த்துலாம் ஜனாமாக்கு ஆசையா இந்த தோட வாங்கி கொடுத்திருக்காரு. ப்ளீஸுங்கயா, உதவி பண்ணுங்க. முடியாதுன்னு சொல்றல, கிளம்புமா. சும்மா நின்னு வெறுப்பேத்திக்கிட்டு. நான் தொடச்சுக்கிறேன். ஆமா, நீ எப்படி உள்ள வந்த? முதல்ல வெளியே போ. ஏமா, உன் பேர் என்ன? என் பேர் தமிழ். நான் உனக்கு இந்த தோட தரேன். நீ உன் பாட்டிக்கிட்ட கொடு. என்ன சிவகாமி, இதுக்காக அவ்வளவு நேரம் நான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். நீ பாட்டுக்கு குடுக்கறேன்னு சொல்ற? ஏங்க, உங்க அன்போடையும் பாசத்தோடையும் கிட்டத்தட்ட 50 வருஷமா நிறைவா வாழ்ந்திருக்கீங்க. இப்பவும் நீங்க அப்படியே தான் இருக்கீங்க. இதே மாதிரிதான் நம்ம கிட்ட நிறைய நகை நட்டு இருக்கே. ஆனா அந்த அம்மா பாவங்க, அவங்க புருஷன் நினைவா இந்த தோடும் இல்லைன்னா எப்படிங்க? அதோட இந்த பொண்ண பாருங்க, விடிய விடிய அவ பாட்டிக்காக மழையில நின்னு இருக்கா. இப்பவும் நம்ம கிட்ட கெஞ்சிக்கிட்டு நிக்கிறா. நம்ம பேர பிள்ளைங்க இப்படி செய்வாங்களா? இப்படி ஒரு புள்ளைய பேர புள்ளையா பெறறதுக்கு அந்த அம்மா கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா ஆமா, இவளோட அன்புக்காகவே நாம இத கொடுக்கணும். வருத்தப்படாதீங்க. இத கொடுக்கறதுனால நாம ஒண்ணு கெட்டு போயிட மாட்டோம், நல்லாதான் இருப்போம். ஏய் கேடி, ஜனமாவை போட்டோ எடு.
ஜனாமா ம். இந்த தோடு மாட்டின வந்து 10 வயசு குறைஞ்சு இன்னும் இளமையா இருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க ஜனாமா. ஐயோ ஜானு. சொல்லு தமிழ். நான் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன். சொல்லு தமிழ். வர்ஷினி, அடுத்த 40 மினிட்ஸ்ல உனக்கு சென்னைக்கு ஃப்ளைட் இருக்கு. உடனே ஏர்போர்ட்டுக்கு போய் சென்னைக்கு வந்து சேரு. ஏர்போர்ட் வாசலே உனக்கு பிக்கப்புக்கு வண்டி நிக்கும். தமிழ், இப்பதானே நான் உன்கிட்ட பேசிட்டு போனை வச்சேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மூவிக்கு வந்துட்டு இருக்காங்க. நானும் அங்கதான் போயிட்டு இருக்கேன் இப்போ. என்னால எல்லாம் திரும்ப வர முடியாது தமிழ். யாரை கேட்டு நீ இதெல்லாம் முடிவு பண்ற? ப்ளீஸ் தமிழ், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. மூவி போனா நிறைய செலவாகும்ல. கேஷ் எடுத்துட்டு போயிருக்கியா வர்ஷினி? கேஷா? எதுக்கு? என்கிட்ட தான் கார்டு இருக்கே. இப்போ நீ மட்டும் 40 மினிட்ஸ்ல ஏர்போர்ட்டுக்கு வரலனா 41வது நிமிஷம் உன்னோட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் மொத்தமா பிளாக் பண்ணிடுவேன். தமிழ், ப்ளீஸ் அப்படியெல்லாம் பண்ணிடாத. உனக்கு ஜனமா பர்த்டேவை விட வேற எதுவும் முக்கியம் இல்ல வர்ஷினி. உடனே நீ கிளம்பி வா. அதுக்கப்புறம் நான் அந்த கார்டை பிளாக் பண்ண மாட்டேன். வர்ஷினி, உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். அப்புறம் நீ ரொம்ப கவலைப்படுவ. சரி, வர. வா. தமிழ் சிஸ்டர் பிரம்மாண்டமா பார்ட்டி கொடுக்க போறாங்க. எப்படியாவது ஜனமா மனசுல இன்னும் ஸ்ட்ராங்கா இடம் பிடிச்சிருவாங்க. அவங்க ஏற்பாடு பண்ணிருக்க அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா பயங்கரமா ஸ்கோர் பண்ணிடுவாங்க. நீங்க இப்படி ஒதுங்கி நின்னீங்கன்னா ஜனமாவுக்கும் அது கஷ்டமா இருக்கும்ல. என்ன நம்ம மருமக நம்மள கண்டுக்கவே இல்லைன்னு வருத்தப்படுவாங்கல்ல. சின்ன வயசுல இருந்து ஜனமா மாதிரியே நீங்க நடந்துக்கணும். அவங்கள மாதிரி பேர் வாங்கணும்னு எனக்கு ஆசை அத்தை. உங்களுக்கும் அதானே ஆசை. அதுக்கு இதுதான் அத்தை நல்ல சான்ஸ். இந்த பாருங்க, இந்த ஃபங்க்ஷன் நீங்களே எடுத்து நடத்துங்க. ட்ரெடிஷ்னலான ஒரு கிஃப்டா ஜனமாக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுங்க. ஜனமாவும் அசந்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த குடும்பத்தோட மொத்த கண்ட்ரோலும் உங்ககிட்ட தான். இவ சொல்றதும் நல்ல ஐடியாவா இருக்கே. இத நான் யோசிக்கவே இல்லையே. என்னத்த, ஓகே தானே? ஓகே ஓகே. சரிங்க அத்தை. இன்னைக்கு நான் என் லைஃப்ல எதை பத்தியுமே யோசிக்க கூடாது. நான் டிஸ்ட்ராக்டே ஆக கூடாது. ஜனாமா எனக்கு கொடுத்த பொறுப்பு எல்லாத்தையும் ஒவ்வொன்னா சரி பண்ணணும். அது மட்டும்தான் ஜனாமாவுக்கு என் மேல நம்பிக்கை மறுபடியும் கொண்டு வரும். அந்த நம்பிக்கை தான் உன்னையும் இந்த வீட்டுல சேர்த்து வைக்கும்.